உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் ஒரே இடத்தில். அது மட்டுமல்ல, செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் அனைத்தும் இப்போது கிடைக்கின்றன. pujaproducts.com இணையதளத்தில் இன்றே ஆர்டர் செய்து உங்கள் இல்லத்தில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பிக்மெண்டேஷன்னா என்ன சார்? அது ஏன் வருது? இதை எப்படி நம்ம சரி செய்யறது? பிக்மெண்டேஷன் வரதுக்கு காரணம் வந்து சூரிய ஒளி தான். சன்லைட்ல இருக்கிற யூவி ரேஸ் தான் வந்து நம்மள டார்க் ஆக்குது. அந்த மெலனோசைட் மெலானின்ங்கிற ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. சன் எக்ஸ்போஷர்னால அந்த பிக்மெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணணும். நைட்டில் ஒன்று, டேல ஒன்று, இப்போ விடியாமல் ஒன்று, விடிஞ்சு ஒன்று, இதுவே ஒரு 10-15 ரூபாய்க்கு க்ரீம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒருத்தரும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டேமேஜ் ஆகி ஸ்கின் வந்து ஏதோ நமக்கு வெளியிலேருந்து ஒரு ஆபத்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு. சன்ஸ்கிரீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுதா சார்? சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் வந்து ரொம்ப கஷ்டம். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியே சன்ஸ்கிரீனை போட்டுடணும். அதுக்கப்புறம் அது வேர்வையால் வழியாத அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் அதை வாஷ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சன்ஸ்க்ரீனோடய உட்காந்துருந்தீங்கன்னா. இந்த எஸ்பிஎஃப்ங்கிறது எதுக்காகனா நம்ம ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எஸ்பிஎஃப். ஆஸ்திரேலியா மாதிரி, யூகே மாதிரி எங்கே ஓசோன் லேயரில் டிப்ளேஷன் இருந்து யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக ஸ்கின் அட்டாக் பண்ணி மெலானின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கின் கேன்சர் வரும். அந்த மிளகாத்தூளை தவிர கிச்சனில் பார்க்குற அத்தனையும் மூஞ்சில் தடவிடுறாங்க. ஏன்னா அது எரியுங்கிறதுனால அதை மட்டும் தடவுறதில்லை. எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த பெனிஃபிட் இருக்குது எல்லாமே நம்ம சாப்பிட்டு அது நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து அப்புறம் அது ஸ்கின்னுக்கு வரணும். டைரெக்டாக தோல் மேலே தடவுறது எதுவுமே வந்து அடிப்படையில் ஒரு பிம்பிளை தொடவே கூடாது. நம்ம தொடுறதுனால தான் கையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த பிம்பிள் மேலே போய் அது பஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பஸ் ஃபார்ம் ஆனால் தான் அது வலிக்குது, அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும், அதை உடைக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும், அதை தானாகவும் உடையும். சம்டைம்ஸ் பிம்பிள்ஸை தொடவும் கூடாது, கிள்ளவும் கூடாது. ஆரோக்கியம் ஸ்ரீ குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தோல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் முருகசுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், நிறைய பேர் இன்னைக்கு பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா, பார்க்க நம்ம அசிங்கமாயிடுமோ, நம்ம முகத்துல வந்து கருப்பா புள்ளி வந்துடுமோ, அந்த டார்க் வந்து அப்படியே ஏறும், ஒருவேளை அன்இவன் ஸ்கின் டோன் நமக்கு இருந்துருமோன்னு தான் நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவு என்னன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. பிக்மெண்டேஷன்னா என்ன சார்? அது ஏன் வருது? இதை எப்படி நம்ம சரி செய்யறது? ஒரு பிக்மெண்டேஷன், அதாவது நம்ம ஸ்கின்னோடைய கலர் மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கின் கலர் மாறுச்சுன்னா உடனே கலர் மாறிச்சதோ, இந்த வீட்டில் வந்து பெயிண்ட் ஃபேட் ஆனால் புதுசாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி உடனே ஒரு பியூட்டி பார்லர்லையோ ஒரு ஈஸ்தட்டிக் கிளினிக்லையோ போய் அவங்க உடனே அந்த கலரை ரிமூவ் பண்ணுறது, அதை வந்து ப்ளீச் பண்ணுறது, அந்த கலரை லைட்டன் பண்ணுறது. இப்போ இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பெரும்பாலான பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு காரணம் வந்து சூரிய ஒளி தான். சன்லைட்டில் இருக்கிற யூவி ரேஸ் தான் வந்து நம்மளை டார்க் ஆக்குது. அந்த மெலானின் நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற செல்லுக்கு பேர் மெலனோசைட். அந்த மெலனோசைட் மெலானின்ங்கிற ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெலானின்ங்கிற நிறமி உற்பத்தி வந்து சூரிய ஒளியினுடைய யூவி கதிர்கள் நம்ம மேலே படும்போது அது அதிகமாக மெலானின் உற்பத்தி பண்ணும். ஸோ அந்த மெலானின் அதிகமாகும் போது நமக்கு டேன் ஆகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியா போனால் டேன் ஆகிடும். ஸோ அதை வந்து அந்த அப்போ சன் எக்ஸ்போஷர்னால அந்த பிக்மெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சன் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து இன்னொரு விதமான பிக்மெண்டேஷன் என்னன்னா லைக்கன் பிளேனஸ் பிக்மெண்டோசிஸ் அல்லது பிக்மெண்டட் காஸ்மெட்டிக் டெர்மடைட்டிஸ்ன்னு பேர். அதுதான் ரொம்ப காமன். சன்லைட் பிக்மெண்டேஷனை விட இது ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறது, ஃப்ரேக்ரன்சஸ் யூஸ் பண்ணுறது, கண்ட காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறது, லிப்ஸில், ஐயில் எல்லாத்துக்கும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வேறு வந்துருச்சு. நைட்டில் ஒன்று, டேல ஒன்று, இப்போ விடியாமல் ஒன்று, விடிஞ்சு ஒன்று, இதுவே ஒரு 10-15 ரூபாய்க்கு க்ரீம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒருத்தரும். இந்த மாதிரி பல விதமான க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறது. இதில் ஸ்கின் லைட்டனிங் பிரைட்டனிங் க்ரீம்ஸ் வேறு. இதில் இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸை தடவுறது, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டேமேஜ் ஆகி ஸ்கின் வந்து ஏதோ நமக்கு வெளியிலேருந்து ஒரு ஆபத்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு அது நிறைய மெலானினை உற்பத்தி பண்ணும். இப்போ ஸ்கின்னோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், அது ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது மெலானினை உற்பத்தி பண்ணும். இப்போ நம்ம ஒரு அடிபட்டா கூட அந்த காயம் ஆறும்போது கருப்பாயிடுது இல்லை, அதுக்கப்புறம் தான் அது ஃபேட் ஆகும். ஸோ அந்த ஒரு புண்ணை ஆத்துறதுக்கோ இல்லை ஸ்கின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக மெலானின் உற்பத்தி எப்போவுமே அதிகமாகும். அதுக்கு பேர் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேர்.
ஸோ இவங்க தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, So, அதனால யூஸ் இப்ப- பண்ற காஸ்மெட்டிக்ஸும் இங்க பெரிய பெரிய விஷயம். ஆமா, பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே சார். ஸோ அது மாதிரி ஒரு பிக்மெண்டேஷனுக்கு ஒரு காரணம். மங்கு வருது, மெலாஸ்மா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம். பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் அது வரலாம். ஆண்களுக்கும் சில சமயங்கள்ல வரலாம். அது சத்து குறைவுனால வரலாம், ஃபேமிலியில இருக்கும்போது வரலாம், மற்ற ஃபேமிலியில மற்றவங்களுக்கு இருந்தா வரலாம், ஜெனட்டிக்கா வரலாம். இது மாதிரி ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை வந்து ஒரு டாக்டர், ஒரு டெர்மட்டாலஜிஸ்டுக்கு தான் அது தெரியும். அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுக்க முடியும். இவங்க எடுத்தெடுப்புல பியூட்டி பார்லருக்குள்ள போறாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி பிக்மெண்டேஷன் இஷ்யூ இல்லை நமக்கு ஸ்கின் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலை, சன்ஸ்கிரீன் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து பேக் டு நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சன்ஸ்கிரீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுதா சார்? எக்ஸாக்ட்லி, நல்ல கேள்வி இது. சன்ஸ்கிரீனை பற்றி ஒரு பெரிய ஹைப், அதாவது ஒரு பெரிய கமர்ஷியல் மோட்டிவ் தான் அது. இது ஒரு பெரிய வணிக முயற்சி மாதிரி அது. அதாவது சன்ஸ்கிரீனை நிறைய விற்பனை செய்யறதுக்காக ஏற்படுத்துகிற ஒரு ஹைப் அது. ஆக்சுவலாக சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர். அது இப்போ பாரு வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டிலேருந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்குள்ள 2 பஸ் மாதிரி 2 ட்ரெயின் மாதிரி எப்படிலாம் போகணும், எப்படிலாம் மக்கள் வந்து கம்யூட் பண்ணுறாங்கங்கிறத பற்றி இவங்களுக்குலாம் அக்கறையே இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து பைக்லையும் ஸ்கூட்டர்லையும் பஸ்லையும் போகணும். அப்போ வந்து ஃபுல்லாக அந்த சன்ஸ்கிரீன் பூரா வழிஞ்சிரும். அதுவே உங்களுக்கு ஒரு ஆயிலி லுக்கா, ஒரு டார்க் லுக்கா, ஒரு 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 அது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது ஒரு அன்வான்ட் லுக்காக இருக்கும். அது அவங்களுக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. அதை வேற மல்லு கட்டி அதை சன்ஸ்கிரீன் போடணுமேனு போட்டு அது ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க வந்து இப்போ வீட்டிலேருந்து ஏசி ரூமில் கிளம்பி அப்படியே ஏசி காரில் ஏறி அப்படியே ஏசி ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா சன்ஸ்கிரீன் போடலாம். அது கூட நடக்கும்போது கொஞ்சம் அது ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நம்ம எப்படி எந்த மாதிரியான சூழல் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியே சன்ஸ்கிரீனை போட்டுடணும். அதுக்கப்புறம் அது வேர்வையால் வழியாத அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் அதை வாஷ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சன்ஸ்கிரீனோடய உட்காந்துருந்தீங்கன்னா அது ரொம்ப டல்லாக ஆயிலியாக இருக்கும். அந்த சன்ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய ஆயிலினஸே வந்து நிறைய ஆக்னி எல்லாம் ஏற்படுத்தும். முகத்தில் பிம்பிள்ஸ் வரலாம், நிறைய கட்டிகள் வரலாம், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும் போதும் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போகணும். இதெல்லாம் வந்து நம்மளால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சன்ஸ்கிரீன் போடுறத விட நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது, ஃபிசிக்கலாக துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கிறது, க்ளவுஸ் போட்டுக்கிறது, ஃபுல் ஸ்லீவ்ஸை வந்து மடக்கி விடாமல் ஃபுல்லாக போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கவர் பண்ணுறது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஒரு சன்ஸ்கிரீனும் 500-600 ரூபா விற்கும். அது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த SPF வந்து 50, 100, 150ன்னு என்னமோ இந்த டாலர் விலை மாதிரி, கோல்டு தங்கம் வெள்ளி விலை மாதிரி ஏறிட்டே போகுது. இப்படிலாம் வந்து இவ்வளவு SPFலாம் இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இந்த SPFங்கிறது எதுக்காகனா நம்ம ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த SPF. ஆஸ்திரேலியா மாதிரி, UK மாதிரி எங்கே ஓசோன் லேயரில் டிப்ளேஷன் இருந்து யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக ஸ்கின்னை அட்டாக் பண்ணி, அதுவும் யாருக்குன்னா வெள்ளைக்காரங்களுக்கு, மெலானின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கின் கேன்சர் வரும். நமக்கு மெலானின் அதிகமாக இருக்கனால நமக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 3-4 ஸ்கின் கேன்சர் தான் இது வரைக்குமே பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சர் ரேர். ஏன்னா நமக்கு மெலானின் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய டார்க் ஸ்கின் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. கருப்பு தான் நமக்கு பிடிச்ச கலரு, அப்படிதான் இருக்கணும். ஆனால் எல்லாரும் ஃபேர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ இந்த ஸ்கின் கேன்சருக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் SPF நிறைய இருக்கணும். SPF 50, 100 இதெல்லாம் வந்து ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்க, அவங்களுக்கு தான் இது தேவையே ஒழிய நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் உபயோகிக்க முடிஞ்சிச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, கூலான இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வேர்வையெல்லாம் ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து அந்த மலை பிரதேசத்துக்கு போகும்போது ஒரு நல்ல மலையில் ஏறும்போது சூரியனுக்கு அருகாமையில் போயிடுறீங்க, இப்போ லேண்டில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடுறீங்க, அப்போ நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கவர் பண்ணுறது சேஃப் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட். கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடிஸ், இந்த பப்பாயா யூஸ் பண்றது, காஃபி யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க.
இது தப்புன்னு ஆஸ் அ டாக்டரா நீங்க நிறைய வீடியோஸ் சொல்லிருக்கீங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு வர காஸ்மெட்டிக்ஸே பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ், ஆலோவேரா ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் கிரீம், இன்னும் கஃபைன் காஃபியோடதெல்லாம் கூட வந்துருச்சு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை டைரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஸ் அ டாக்டரா நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். காஸ்மெட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாமா? ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா, அந்த மிளகாத்தூளை தவிர கிச்சன்ல பார்க்குற அத்தனையும் மூஞ்சில தடவிடுறாங்க. ஏன்னா அது எரியுங்கிறதுனால அதை மட்டும் தடவுறதில்ல. மற்ற எல்லாத்தையும் அவங்க வந்து அதை எப்படியாவது யூஸ் பண்ணி பார்க்கணும். இது ஒரு விதமான ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர். அது ஒரு மனநோய் தான் இது. நம்ம இந்த பொருளை சாப்பிட்டா நல்லது, இப்போ மஞ்சளை உள்ளுக்குள்ள சாப்பிட்டா நல்லது, அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டா நல்லது, கேரட் சாப்பிட்டா நல்லது, தக்காளி சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் எதுக்கு சாப்பிடுவானே உங்களோட ஷார்ட்கட்டா அப்படியே அரைச்சு மூஞ்சில பூசினா டக்குன்னு டைரக்டா அப்சார்ப் ஆயிருன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் அது அப்சார்பே ஆகாது. ஸ்கின்ல இருக்கிற துவாரங்கள் வழியா அந்த மாதிரி அப்ளை பண்ற பேஸ்ட் எல்லாம் உள்ள போகாது. ஏன்னா அதனுடைய மாலிகுலர் வெயிட், அதனுடைய மூலக்கூறு எடை ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் இவங்களுக்கு அந்த அறிவியல் உண்மையே அவங்களுக்கு தெரியாததுனால, அந்த அறியாமையினால, மூட கருத்துனால பண்றாங்க. இது ஒரு விதமான மனநோய் இது. ஸோ இது மாதிரி இவங்க நிறைய பண்ண ஆரம்பித்த உடனே இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஒன்றும் பெரிய நல்ல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உருவாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரி இல்லையே, அது ஒரு வணிக நிறுவனம் தானே. ஸோ அதனால மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதான் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரைஸ் வாட்டர் தடவுறாங்களா, ஒரே ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ். உடனே கெஃபைன் யூஸ் பண்ணுறாங்களா, காப்பி தூளை தடவுறாங்களா, உடனே கெஃபைன் கண்டென்ட்டு. அதில் எவ்வளோ கெஃபைன் இருக்கும், அந்த கெஃபைன் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலு, அது வந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, யாரும் அதை பற்றிலாம் கவனிக்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் இதுதான். இப்போ எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாமே நம்ம சாப்பிட்டு அது நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து அப்புறம் அது ஸ்கின்னுக்கு வரணும். டைரக்டா தோல் மேல தடவுறது எதுவுமே வந்து உள்ள இறங்காது. நம்ம ஆயின்மெண்ட்ஸு, க்ரீம்ஸு, மெடிசின்ஸு, இதுதான் வந்து அந்த மாலிகுலர் வெயிட் வந்து ஸ்கின்னுடைய துவாரத்துக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு நிறைய, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரொம்ப எப்படி சொல்ற ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோன்னு கூட சொல்லலாம், இந்த பிம்பிளை வந்து உடைக்கிறது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பிம்பிளை உடைச்சாதான் ஃபேஸ் ஃபுல்லாக அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, மூஞ்சி பூரா தடும்பாயிடும். இது உண்மைதானா சார்? பிம்பிளை வந்து நம்ம உடைக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் டெவலப் ஆகுது அப்படின்னா முழுக்க முழுக்க அறியாமை தான். அது என்னன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே அப்படிதான் இருக்கு. என்னன்னே தெரிஞ்சுக்காம அது மேலே இந்த வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கிற மாதிரி அடிப்படை அறிவே இல்லாமல் இதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பிம்பிள்னா என்ன? ஆக்சுவலாக பிம்பிள்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ள நிறைய ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்குது. அதுக்கு பேர் பைலோ செபேஷியஸ் யூனிட்னு பேர். இந்த செபேஷியஸ் கிளாண்டுன்னு பேர் இருக்குது. அந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து சீபம்ங்கிற ஆயிலை சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த சீபம்ங்கிற ஆயில் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுருக்கு, இளமையாக வச்சுருக்கு. ஸோ இந்த சீபம்ங்கிற ஆயில் வந்து நமக்கு வயசானா கூட அந்த சீபம்ங்கிற முடி உதிர்ந்துட்டா கூட அந்த செபேஷியஸ் கிளாண்ட் போகாது. அந்த சீபம்ங்கிற ஆயில் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வழுக்க மண்டை கூட சில பேருக்கு ஷைனிங்காக இருக்குல்ல, முடி இருக்காது, ஆனால் செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும், சீபம் சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து இந்த சீபம் சுரப்பு, நம்ம ஸ்கின் மேலே வரக்கூடிய அந்த சீபம் அந்த வெளியில் வரவிடாம அந்த துவாரம் அடைபட்டு போச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு பேக் மாதிரி கலெக்ட் ஆகிடும். அது டெய்லி அந்த சீபம் உருவாகி சுரந்துக்கிட்டே இருக்கும். அதை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து மூடிடுறீங்க, ஸ்கின்ல இருக்கிற ஓட்டைகளை. இவங்க அதை விட நிறைய இந்த பியூட்டி பார்லரில் ஓப்பன் போர், க்ளோஸ்ட் போர்ன்றமோ அதில் பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ண மாதிரி போர்னா என்னன்னே தெரியாது. அதை ஓப்பன் போரு, க்ளோஸ்ட் போர்னு இவங்களா பல விதமான பேர்லாம் வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கண்ட ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதில்ல. நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூஷன், ஸ்கின்ல வர்ற ஸ்கேல்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்கின் துவாரங்களை அடைச்சிரும், ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை. அதை அடைச்ச உடனே என்ன ஆகும், உள்ள இருக்கிற செபேஷியஸ் கிளாண்ட் வந்து அந்த செக்ரீஷனை வெளியில் வர முடியாமல் அது ஒரு பேக் மாதிரி கலெக்ட் ஆகிடும். அப்போ உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பலூன் மாதிரி ஆகிடும். அதுதான் வெளியில் கட்டியாக ஆக்னியாக வருது, பிம்பிள்ஸாக வருது. ஸோ அதை போய் இவங்க உடைச்சாங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ரப்சர் ஆகிடும். அது ஒரு பலூனை உடைச்சா என்ன ஆகும், ஒரு பேகை உடைச்சா என்ன ஆகும், அப்படியே ரப்சர் ஆகிடும். அப்போ ரப்சர் ஆகும்போது ஸ்கின்னும் சேர்ந்து டேமேஜ் ஆகி அந்த இடமே பெரிய ஸ்கார் ஆகிடும். அந்த ஓப்பனிங்கை மட்டும் நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய அடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த அடைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணாலே உள்ள இருக்கிற செக்ரேஷன் வெளியில் வந்துடும்.
அதே மாதிரி இந்த செக்ரீஷனை குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்கு. ஐசோட்ரிட்டினைன் ஒரு மருந்து இருக்கு. மேலே வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு மருந்துகள் இருக்கு. அதுல இந்த அடைபட்டு போன இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு கிளிண்டாமைசின் அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் இருக்கு. இதெல்லாம் நிறைய அதுக்கான அதை பற்றின தெரிஞ்ச அந்த சயின்ஸ் தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதை விட்டு நீங்க பிம்பிள்ஸை கிள்ளிட்டு உடைச்சிக்கிட்டு இருந்தா அது பூரா ஸ்கார் ஆயிடும். அடிப்படையில ஒரு பிம்பிளை தொடவே கூடாது. நம்ம தொடுறதுனாலதான் கையில இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த பிம்பிள் மேல போய் அது பஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பஸ் ஃபார்ம் ஆனாதான் அது வலிக்குது, அதை வந்து அதை அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும், அதை உடைக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். அதை தானாவும் உடையும், சம்டைம்ஸ் தானா உடைஞ்சுதான் ஸ்கார் ஆகும். இந்த பிம்பிள்ஸ்ல ஒரு வகை இருக்கு, நாடுலோசிஸ்டிக் ஆக்னின்னு. அது பெரிய பெரிய கட்டியா வந்து தானாவே உடைஞ்சு ஸ்கார் ஆயிடும். ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, சில பேருக்கு தழும்பா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் வந்து இதனாலதான், இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னினாலதான். ஓகே சார். பிம்பிள்ஸை தொடவும் கூடாது, கிள்ளவும் கூடாது. கண்டிப்பா சார். இதுக்கப்புறமாவது நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு சார். நம்ம அன்இவன் ஸ்கின் டோன் அப்படின்னாலே இப்ப ரீசெண்டா நிறைய பார்லர்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்படி லேசர் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து நாம எடுத்துக்கும் போது ஒரு சிட்டிங் கிடையாது, கம்பல்சரி 2 சிட்டிங் 3 சிட்டிங் மினிமம் ஒரு 5 சிட்டிங் வரைக்கும் இருக்கு சார். அப்படி எடுக்கும்போது நம்ம ஸ்கின் லேயர் வந்து டேமேஜ் ஆகுமா சார்? கண்டிப்பா ஆகும். ஏன்னா லேசருங்கிறது வந்து அது ஒரு ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். அதை வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோ இல்லை ஒரு டாக்டரோ தான் அதை பண்ணணுமே ஒழிய பியூட்டி பார்லரில் போய் பண்ண அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு பேசிக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எதுவுமே தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸே அவங்க படிக்கலை, அவங்களுக்கு எதை பற்றியுமே தெரியாது. அவங்கெல்லாம் பண்ணவும் கூடாது, அவங்க பண்ணுறத அரசாங்கம் அனுமதிக்கவும் கூடாது. மக்களும் முட்டாள்தனமாக போய் அவங்கள்ட்ட பண்ணிக்க கூடாது. ஸோ உங்களுக்கு லேசர் பண்ணணும்னு தேவையா அப்படிங்கிறத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைட் பண்ணி பண்ணணும். அதுவே கூட எந்தெந்த கண்டிஷனுக்கு லேசர் பண்ணலாம், எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதனால லேசருங்கிறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் லேசர்ல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற, லேசர்ல பல வகையான லேசர் இருக்கு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு லேசர் தேவையா, அது லேசர் பண்ணணுமா, என்ன மாதிரியான லேசர் பண்ணணும், அதை யாரு பண்ணணும், எப்படி பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது, ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது டாக்டர்கிட்ட மட்டும்தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு தோல் வந்து ஒரு உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு. அதை பல பேர் ஒரு உறுப்பாவே நினைக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு பியூட்டி ஆர்கன், அது ஒரு ஆர்கன் ஆஃப் சேஃப்டி. அதை ஒரு அழகு சாதனை இது மாதிரி நினைச்சுக்கிறாங்க, ஏதோ நம்ம ட்ரெஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதை போட்டு என்ன வேணா அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் வேற மாத்திக்கலாங்கிற மாதிரி. அப்படிலாம் பண்ணா எப்படி? அது ரியாக்ட் பண்ண தானே செய்யும். ஸோ தோல் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம ஹார்ட்டு, கிட்னி, லிவர் மாதிரி, பிரெயின் மாதிரி தோல் ஒரு மிக முக்கியமான உறுப்பு. எல்லா உறுப்புகளுடைய பிரச்சனையும் அது வெளிப்படுத்தும். மற்ற உறுப்புகள்லாம் அதாவது வேலையை தான் பார்க்கும். தோல் மட்டும்தான் எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து எல்லா உறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் முதல்ல காட்டுறது தோல் தான். அதை போய் இவ்வளவு அலட்சியப்படுத்தி இவ்வளவெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நிச்சயமா சார். தோல் வந்து வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது, நம்ம உடம்ப பாதுகாக்கிறது அதான் மிக மிக முக்கியமான பாதுகாப்பு உறுப்பு. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. தொடர்ந்து எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.